சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த பரம்பரையில் உள்ளவர். அவர் பல வகையில் அந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பான நிலைமையில் உள்ளவர். அவர் ரசூலுல்லாஹி அதாவது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இந்த எண்ணம் இருக்குது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, வஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும். உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதெல்லாம், உங்களுக்கு ரிஸ்க் கிடைப்பதெல்லாம் உங்களிலே பலகீனர்கள் வாழ்கிறார்களே அதனாலதான் உங்களுக்கு கிடைக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படி என்று சொன்னால், எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்குதுண்டா எங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு நம்ம செலவழிக்கிறோம் பாருங்க, அதற்காக வேண்டி தான் கொஞ்சம் கூட என்ன செய்யுது கிடைக்குது என்று அர்த்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் மூலம் சொல்றாங்க. சாதாரணமா ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னு வைங்க, நம்ம மிஞ்சி போனா எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 10 ரியால், ஒரு 20 ரியால், 50 வைங்க. யாரா 1000 ரியால் கொடுத்தா டெய்லி கொடுத்தா மாட்டோம். இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்கிறோம்? இல்லை, அது அவனுக்கு தேவையில்லை, இது நம்மளுக்கு விளங்குதா இல்லையா? ஆனா இறைவன் எங்களுக்கு அப்படித்தானே தாரான். இறைவன் கிட்டத்தட்ட சிலருக்கு கொடுத்திருக்க சொத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பரம்பரை என்ன செய்யலாம், வாழலாம். நீங்க உங்களுடைய பிள்ளைக்கே கொடுக்காத அந்த நீதியை, அந்த சட்டத்தை இறைவன் எங்களுக்கு செய்யல. 10 பரம்பரைக்கு போற சொத்தை ஒத்தனுக்கும் சொந்த பரம்பரையே வாழ முடியாத, அந்த நாளையே வாழ முடியாத நிலைமையில இன்னொருத்தருக்கு அல்லாஹ் வச்சுக்கிறானா இல்லையா? ஒத்தனை பார்த்தீங்கன்னா 10 பரம்பரைக்கு இருக்கு. சிலருக்கு குழந்தையே இல்லை, சிலர் வாழ்க்கையே குழந்தையா இருக்குது. சிலருக்கு பணமே இல்லை, ஆனா சிலருக்கு என்னது பணம் தான் வாழ்க்கையா இருக்கு, அந்த அளவுக்கு கொடுத்துக்கிறான். இப்படி அல்லாஹ் தஆலா நீங்க சர்வசாதாரணமா உங்களோட பிள்ளைகளுக்கு நடந்து கொள்ற அந்த நீதியை கூட அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யலைன்னா என்ன காரணம் தெரியுமா? இவர்களுக்காகத்தான் உங்களுக்கு தந்திக்கிறேன்றான், இவர்களுக்காகத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனா இவன்ட கற்பனை என்ன தெரியுமா? 3000 கிடைக்குது, 500 இந்த குரூப் போயிட்டுண்டா நமக்கு என்ன செஞ்சிடும், 3500 மாறிடும். யார் போனா? உம்மா பாப்பா கொடுக்கறத விட்டா, தம்பிக்கு கொடுக்கறத விட்டா, நண்பர்களுக்கு கொடுக்கறத விட்டுட்டோம்னு சொன்னா, யாரோ நம்மளுக்கு கீழே பொறுப்பாளி விட்டுட்டோம்னா நம்ம சேலரி என்ன செஞ்சிடும், கூடிடும், குறைஞ்சிடும். இஸ்லாம் என்ன சொல்லுது? குறைஞ்சிடும். இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்க கொடுப்பதற்காக அது கிடைப்பது. நீங்க மறுத்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு அல்லாஹ் இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணும், அவ்வளவுதான். போய் சேரும், என்ன செய்யும், அது உரியவனை போய் சேரும். ஆனா உங்கள் மூலம் அல்லாஹ் கொடுத்தது இன்னொரு மூலம் என்ன செய்வான், கொடுப்பா, இவ்வளவுதான். எனவே நாங்க நல்ல விஷயத்துக்கு வசீலாவாக இருக்கிறோம் என்று மட்டும்தான் நினைக்கணுமே தவிர, அவன் நம்ம காரணியாக இருந்தோம் என்பதுக்கு நன்றியோடு நடக்கணும். அது உண்மை. அல்லாஹ் தஆலா எனக்கு வேற ஆளை வச்சுதான் தர பாப்பான்னு அவன் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஆனா நான் என்ன நினைக்கணும் தெரியுமா? நல்ல விஷயம் 4 சந்தர்ப்பம் அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான், தந்தான்னு நம்ம நினைக்கணுமே தவிர ஒரு நாளும் இதை பெருமையாக என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது எதுலையா பொறுமை? அதாவது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஒருவரை ஒரு வேலையில சேர்த்து விடுவதற்கு இங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எத்தனையோ பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, நாட்டில் சொந்தக்காரருக்கு, தம்பிக்கு, அவங்களுக்கெல்லாம் வேலையில சேர்த்து விட்டுருப்பாங்க. அதை வச்சே காலம் ஃபுல்லா அவனை என்ன செஞ்சிடக்கூடாது, நான் சேர்த்து விடாட்டி இந்த ஃபேமிலி எங்கேயோ போயிருக்கு, இந்த ஃபேமிலியில சிச்சுவேஷன் யா அல்லாஹ் நான் ஏதோ சேர்த்து விட்டதுனால தான் நான் என்னது. அது மட்டுமல்ல, இவர் தான் ஏதோ ஒரு இடத்துல மெடிக்கல் காலேஜோ எங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்திருப்பாரு, சரி அல்லாஹ் அவனே சபபாக்கிட்டான். ஆனா அவங்க கிட்ட அத்தனை வேண்டிங்க இவன் தான் என்னது அத்திவாரம் போட்ட மாதிரியே பேசுவாங்க. பேசுறாங்களா இல்லையா? சாதாரணமா அவன் ஒரு பிழை விட்டுட்டான்னு சொன்னா அவன் டோட்டல் பயோடேட்டா எடுத்து விடுறது யார்கிட்டயாவது, அவனுக்கு சம்பந்தமே இல்லை, அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா? பெருமை. இது என்ன அர்த்தம்? பெருமை. அன்பு அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம் பெருமை. ஒரு மோமின் எப்ப என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், எனக்கு எந்த புகழும் இல்லை. புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு நான் தகுதி இல்லைன்னு நினைக்கணும், புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு நான் தகுதி இல்லை என்று நினைக்கணும். அதை திருப்தியாக ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களில் யார் உங்களை புகழ்ந்தாலும் சரி, அவர்களால் அளவாக புகழவே முடியாது. எப்படி புகழ முடியாது? அளவாக புகழவே. உங்களுக்கு எவ்வளவு கதிர் தரணுமோ அந்த கதிரை அவங்களுக்கு தரையலாது. ஒன்றில் நீங்க 60% தகுதி என்றா 90% புகழுவாங்க, 60% தகுதி என்றா 90% புகழுவாங்க, அல்லது 50% புகழுவாங்க. 60 சரியா புகழ முடியாது. எனவே ஒன்றில் நீங்க தகுதி இல்லாம இருப்பீங்க, அல்லது தகுதி குறைஞ்சிருப்பீங்க. 2ல் 1 தான் நடக்கும். அப்ப அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எந்த புகழ யாராக இருந்தாலும் சரி,
நீங்க யார் உங்களை புகழ்ந்தாலும் நீங்க மனதால உணர்ந்தது இல்லையா, நான் இதுக்கு தகுதி இல்லை, ஒரு முக்காவாசி தகுதி கால்வாசி என்னது தகுதி இல்லைன்னு உணர்ந்திருக்கேன். சிலவன் குறைவா புகழுவான், அடே நம்ம இதை விட தகுதி கொஞ்சமா தானே புகழ்ந்திக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது ரெண்டு நம்மளுக்கு என்ன செய்யாது, சரி வராது. நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் அதை ஒரு அளவுகோலாக, அது ஒரு அம்சம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாராவது புகழ்ந்துட்டா, புகழுக்கு மிகவும் தகுதியானவர் அவர், புகழ்ந்துட்டா அவர் என்ன செய்வார் தெரியுமா, அதாவது அதாவது யா அல்லாஹ் இவர்கள் கேட்பது அல்லாஹ் முஃபிர்லி மாலா யஅலமூன், இவர்கள் கேட்பதை இவர்கள் இப்போ வந்து என்னை புகழ்றாங்க, தெரியாத எத்தனையோ விஷயம் இருக்கு அவர்களுக்கு, அது பாவங்கள், அதை எனக்கு என்ன செஞ்சிருவாயாக, மன்னித்தருள் புரிவாயாக. இவர்கள் புகழ்றாக தெரிஞ்ச பற்றி தெரியாத எத்தனையோ பாவங்கள் இருக்கு, எனது பாவங்களை மன்னிப்பாயாக. அதே போன்று வஜஅல்னி கைரம் மிம்மா யதுன்னூன், அவர்கள் நினைப்பதை விட என்னை சிறந்தவராக நீ என்ன செய் ஆக்குவாயாக. அல்லாஹும்ம லா துஆஹிதுனி பிமா யகூலூன், ஆரம்பமாக சொல்ல அல்லாஹும்ம லா துஆஹிதுனி பிமா யகூலூன், அவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது. அப்படின்னா என்ன, மிக பெரிய புகழ் விளங்கிட்டா. அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தான் பெருமைக்கு தகுதியானவன் நினைக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல் இஸ்ஸு இஸாருஹு, கண்ணியம் என்பது இறைவனது கீழாடை, இறைவனது கீழாடை. அதாவது இறைவனை பற்றி ஒரு சிவத்து சொல்லப்பட்டா அது அந்தந்த வார்த்தையோட நம்ம என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். கீழாடை என்றால் கீழாடை என்ற வார்த்தைக்கு ஹதீஸ்ல என்ன செஞ்சிருக்குது, யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். வல் கிப்ரியா உரிதாஹு, பெருமை என்பது அவனது மேலாடை, பெருமை என்பது அவனது மேலாடை. அதே போன்று கண்ணியம் என்பது அவனது கீழாடை. ஃபமன் யுனாஸிஉனி அஸப்து, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் இதில் என்னோடு சச்சரவு படுகிறாரோ அவனை நான் தண்டித்தே தீருவேன். எதுல சச்சரவு வர்றது, இஸ்ஸத். ஒருத்தர் இஸ்ஸத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறாருன்னா எங்க சண்டை பிடிக்கிறாரு, இறைவனது கீழாடையோடு என்ன செய்கிறார், சண்டை பிடிக்கிறார். பெருமையில கை வைக்கிறார், இறைவனது மேலாடையோடு என்ன செய்யறாரு, கை வைக்கிறான் அர்த்தம். அவருக்கு நான் தண்டனை வழங்கிய தீர்வே என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா மறுமையை யாருக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிற நேரத்தில் சூரா கஸஸ் 83 84 சொல்றான், தில்க தாருல் ஆஹிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவம் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, அந்த மறுமை நாளுடைய வீட்டை நாம் இந்த உலகத்தில் உயர்வையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக வைத்திருக்கிறோம். இந்த உலகத்துல உயர்வையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக நாம் வைத்திருக்கிறோம். இந்த உலகத்துல உயர்வை விரும்பாத யாராவது இருக்கிறோம் நம்ம சொல்லலுமா, சொல்லவே முடியாது. உயர்வு என்பது ஆட்சிக்கு போறதில்ல, எல்லா வகையிலையும் உங்களுக்கு மேல நான் அப்படின்னு நினைக்கிறது, உங்களுக்கு மேல நான் என்று நினைக்கக்கூடிய அந்த உயர்வை விரும்பக்கூடிய தன்மை யாரிடத்துல இருக்கிறோ அவர்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே உயர்வுக்கு எதிராக எந்த நேரத்திலும் என்ன செய்யணும், நம்ம போராட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது வந்து இறைவனுடைய திருப்திக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு தடங்கல், இறைவன் திருப்திப்படுவதற்கு எதிரான ஒரு பெரிய ஒரு தடங்கல் இந்த பெருமையும் நம்ம வந்து கண்ணியம் என்று நினைக்கக்கூடிய சில விஷயங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், எந்த நேரத்திலும் எங்களோட உள்ளத்தை இந்த விஷயத்துல நம்ம பண்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதத்துக்கு அப்படி ஒரு அடையாளமான ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஹம்மது இப்னு மஸ்லமா மிக சிறந்த நபித்தோழர். இது வந்து ஜுஹுத் வர் ரகாயிக் என்ற நூல்ல 512வது இலக்கத்தில் வருகிறது. நுஐம் இப்னு ஹம்மாத் அவர்களுடைய நூல் இது. அதுல பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பனு ஹாரிசாவுடைய ஒரு நீர்ப்பகுதிக்கு போறார். அந்த நேரத்தில் முகமது இப்னு மஸ்லமாவை காண்றாரு. உமர் ரலியல்லாஹு ஒருவர்கிட்ட அப்படி சொல்றாராக இருந்து அவர் மிக முக்கியமான ஆள் அர்த்தம். கைஃப தரானி என்று கேட்டான், என்னை எப்படி பார்க்குறீங்க என்று. நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இஹ்லாஸை பார்க்கலாம், இறை திருப்தியை பார்க்கலாம். நம்ம வந்து யாரை செலக்ட் பண்ணுவோம் தெரியுமா, என்ன எப்படி பார்க்குறீங்கன்றதுக்கு. என்ன எவன் பாராட்டுவானோ அவன் தான் சொல்லுங்க, என்ன எப்படி நினைக்கிறீங்க. என்ன இவன்கிட்ட கேட்டா இவன் என்ன செய்வான், நம்மளை குறை சொல்ல, இவன்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு. என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் பாராட்டி தான் ஆகணும், சரியா, அவர் பாராட்டிடுவாரு. இவர்கிட்ட கேட்கறது இல்லையே, இவன் கேட்டா என்னது வேற மாதிரி சொல்லிடுவான். உமர் ரலியல்லாஹு கேட்கறது யார்கிட்ட தெரியுமா, முஹம்மது இப்னு மஸ்லமா, அதாவது மிக சிறந்த நபித்தோழர். அவர்கிட்ட கேட்கிறான், கைஃப தரானி, என்ன எப்படி காண்றீங்கன்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு, நிச்சயமாக நீதியானவர். அப்ப அவர் சொல்றாரு, அராக்க வல்லாஹி கமா உஹிப், நான் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படி நீங்க என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. வகமா யுஹிப்பு மை யுஹிப்பு லக்கல் கைர், உங்களுக்கு நல்லதை விரும்புகின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நீங்க எப்படி இருக்கணும் என்று விரும்புறாங்களே அது போல நீங்க என்ன செய்றீங்க,
இருக்கிறீங்க. அராக்க கவியன் அலா ஜம்இல் மால், மக்களுடைய பணம் எதெல்லாம் பைத்துல் மாலுக்கு வரணுமோ அதை சேர்ப்பதில் நீங்கள் பலமாக என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள். அஃபீஃபன் அன்ஹு, ஆனா நீங்க பேணுதலா இருக்கிறீங்க, அதை விட்டு பேணுதலாக இருக்கிறீர்கள். ஆதிலன் ஃபி கஸ்மிஹி, அதை பிரித்து கொடுப்பதிலே நீங்கள் நீதியாக இருக்கிறீர்கள். வலவ் மில்த அத்தல்நாக், நீங்க வளைஞ்சீங்களோ உங்களை நேர்படுத்தி விடுவோம்னா, நீங்க வளைஞ்சீங்கன்னா நாங்க என்ன செய்வோம், நேர்படுத்துவோம் என்று சொல்லி சொன்னார்கள். கமா யுதலு ஸஹ்மு ஃபி ஸிகாஃபி, எப்படி அம்பு நேர்படுத்தப்படுமோ அது போல நாம் என்ன செய்வோம், நேர்படுத்துவோம் என்றாங்க. அப்போ உமர் ஃபகால லவ் மில்த அத்தல்நாக் கமா யுதலு ஸஹ்மு ஃபி ஸிகாஃப் ஃபகால உமர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி, நான் வளைந்தால் என்னை நேர்படுத்திய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றார்கள். நான் வளைஞ்சேன்னு சொன்னா என்னை நேராக்கி விடக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி தெரியுமா? இதுல மேலோட்டம் மட்டுமல்ல, இதுல ஒரு பகுதி இருக்குது. என்ன தெரியுமா? மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடாத ஒரு கெட்ட பண்பு தான் நல்லா இருக்கிறவன்ட்ட கெட்டதை ஒன்றை சொல்லி ஞாபகப்படுத்துறது. ஒருத்த நீதியா வாழ்ந்துகிட்டு இருப்பான், அநீதி செஞ்சீங்களோ என்ன நடக்கும்னு தெரியும் தானே அப்படின்ற, அவன் நல்லா தான் இருக்கிறான், அவன் நீதியா தான் இருக்கிறான். ஒருத்தன் பணிவா வாழ்ந்துகிட்டு இருப்பான், பெருமை அடிச்சா என்ன நடக்கும் தெரியும் தானே அப்படின்ட்டு. வீட்டில் பிள்ளை நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும், இன்னைக்கு அமைதி போல நேற்று கிடைச்சது தெரியும் தானே அப்படின்ற, அவன் நல்லா தான் இருக்கிறான். அதாவது நெகட்டிவ் அவனுக்கு ஞாபகப்படுத்துற, நல்லா இருக்கிற டைம்ல பாராட்டுறது இல்லை, கெட்ட இருக்கிற டைம்ல மட்டும் சரியா என்ன செய்யறது, போட்டுறது. இது நம்மகிட்ட இருக்கிறதா இல்லையா? எல்லா விஷயத்துல மனைவியோட டீல் பண்ணாலும் சரி, மனைவி கணவனோட டீல் பண்ணாலும் சரி, அவன் அப்ப இருக்கிறத பாராட்டுறது இல்லை. ஒருத்த அமைதியா படிச்சுக்கிட்டு இருப்பான், அமைதியா படிக்கிறான், இவன் நேற்று என்ன செஞ்சான் தெரியுமா, நேற்று செஞ்சது வேற, ஆனா நம்மகிட்ட இந்த பண்பு இருக்குது. இது நல்ல பண்பே அல்ல. ஒரு சமுதாயத்துல ஒன்றே உங்களுக்கு உருவாக்கிறார். உங்களை கண்டாலே அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, ஏண்டா முடிச்சோன்னு நினைப்பான். உங்கள்ட்ட இருந்து நல்ல வார்த்தை வராது. அவன் நல்லது செஞ்சாலும் நேத்தையும் ஞாபகப்படுத்துவீங்க, இன்றைக்கு கெட்ட செஞ்சா நேத்து இன்றையும் சேர்த்து என்ன செய்வீங்க, ஞாபகப்படுத்துவீங்க. ஆனா அதைத்தான் இவர் செய்யறாரு. யாரு? முஹம்மது இப்னு மஸ்லமா அதான செய்யறாரு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு யார்கிட்ட வரும் சொல்லுங்க கோபம். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதியாவும் இருக்கிறாங்க, நீதியா இருக்கிறவர்கிட்ட முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்றாரு, நீதியா இல்லை என்றா நம்ம என்ன செய்வோம், வளைச்சு அதை அப்படி நேராக்குவோம் அப்படி என்று சொல்லி சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி, நான் வளைந்தால் என்னை நேர்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா அவருடைய பணிவு எங்கேன்னு பாத்துங்க, அவருடைய பணிவு எங்கே அப்படின்னு பாத்துங்க. முஹம்மது இப்னு மஸ்லமா ஏன் அப்ப சொன்னாரு, அது ஒரு நல்ல பண்பு அல்ல அப்படின்னு முஹம்மது இப்னு மஸ்லமா ஏன் சொன்னாரு, சில நேரங்களில் இது தேவை. எந்த நேரங்கள்ல? சமூக பொறுப்பில் உள்ளவர் இருக்கிறாரு, சமூக பொறுப்பில் உள்ளவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குணம் என்ன செய்யணும், இருக்கணும். அவர் எல்லா விமர்சனங்களையும் தாங்கக்கூடிய அமைப்பிலான ஒரு ஆளாக இருந்தால்தான் சமூகத்துல நலவு என்ன செய்யலாம், அவரால் செய்யலாம். ஏன் விமர்சிக்கிறதுக்கண்டே 40 பேர் கீழே என்ன செய்வான், இருப்பான், போட்டு விட்டோடனே பத்தி எறியும்னா அவன் ஓடிடுவான். அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஷர்ட்டை அனுபவித்து எதிரிகள் கலட்ட விரும்பினா நீங்க என்ன செஞ்சிட வேணாம், கலட்டி விட வேண்டாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நினைச்சா போராடிக்கலாம், ஆனா அவர் என்ன செய்யல, ஆட்சியை விட்டு கொடுக்காம ஷஹீதா மௌத்தாயினாரு. ஏன்? நினைச்சவன்லாம் கலட்டுறதுக்கு என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது என்பதனால ரசூலுல்லாஹ் சொன்ன அட்வைஸ். அவர் வீரரா தான் மௌத்தாயினார், ரசூலுல்லாஹ் அட்வைஸ் அது இல்லைன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருந்த ஆட்சியை நீங்களே வச்சுக்கங்கன்னா அது போயிருக்கும். ஆனா இந்த அமைப்புல அதை தாங்கக்கூடிய சக்தி ஆற்றிருக்கணும், மேலுள்ளவரிடத்துல இருக்கணும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது முஹம்மது இப்னு மஸ்லமா சொன்ன அந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு அப்படியே என்ன செய்யறாங்க, அதை ரிசீவ் பண்ணிக்கிறத பார்க்கிறோம். இதுல இது எப்ப கிடைக்கும் சொல்லுங்க, இதெல்லாம் சமுதாயத்துல நமக்கு எது வந்தாலும் தாங்கி பழகி இறை திருப்தி இலக்காக இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். நீங்க மக்களை திருப்திப்படுத்துறத இலக்காக வச்சீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் இது கிடைக்க மக்களும் போயிடும், இறைவனை என்ன செஞ்சிருவான், எங்களை விட்டு போயிடுவான். ஆனா இறைவனை நீங்க இலக்காக வச்சீங்கன்னு சொன்னா சில பொழுதுகட்ட மக்களோட திருப்தி கிடைக்காம போகலாம், சில பொழுது எல்லாமே சேர்ந்து என்ன செய்யலாம், கிடைக்கலாம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அழகான செய்தி. பெருமை என்ற அந்த பகுதிக்கு, அதாவது பெருமை என்ற பகுதி இறை திருப்திக்கு நேர் எதிரானது என்பதை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.